திமுகவிலும் இதே மாதிரி அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அந்த கட்சி விட்டு வெளியில் வந்தார். அப்போ அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து இது பண்ணார். அப்போது திமுகவில் ஒரு பின்னடைவு சுணக்கம் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி தான் திரு வைகோ அவர்களும் கட்சியை விட்டு திமுக விட்டு பிரிந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மதிமுகன்னு தொடங்கினார். அப்போவும் ஒரு திமுகவுக்கு பெரிய செட்பேக் ஏற்பட்டுச்சு, ஒரு பின்னடைவு ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த திமுக வந்து இன்னும் நிலைத்து நிற்கக்கூடிய உயிரோட்டமான ஒரு கட்சியாக இருக்கிறது. அதிமுகவுக்கு இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும் போதெல்லாம் இந்த கட்சி நிலைக்குமா நிலைக்காதா, அடுத்து என்ன நடக்க போகிறதுங்கிறத தொண்டர்கள் மத்தியில் ஒரு கேள்வியாகவே இருக்கு. இது ஏன் தொடருது இந்த கதை? இந்த இரண்டு பேரும் தலைவர்களுடைய நோக்கம் என்ன? கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம். அந்த வெற்றி அரசியல் களத்தில் திமுகவை வீழ்த்து ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரக்கூடிய வெற்றியாக இருக்கணும். இப்போ இந்த இரண்டு தலைவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்காக என்ன செய்தார், கட்சி வளர்ச்சிக்காக என்ன செய்தார்? திரு எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதாவுடைய தலைமையில் பயணித்த நாங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமொழியிலும் பயன்படுத்தோம் என்பது எங்களுக்கு அவமானகரமாக இருக்கிறது, வேதனைப்படுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அரசியலில் வெற்றி பாதையில் அழைத்து செல்வார் என்று நம்பி வந்த தலைவன் இப்படி கொண்டு போய் எங்களை வந்து அதல பாதாளத்தில் தள்ளி விட்டுட்டாரே அப்படிங்கிற மாதிரி. ஒரு கட்சியை தலைமை ஏற்று வழிநடத்துவதற்கு அந்த பண்பு, தலைமை பண்பு, அனைவரையும் அரவணைக்கும் பண்பு இருக்கணும். அது இல்லைன்னா கட்சி இப்படி தான் போகும். நான் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவேன். இயற்கை நியதிகளுக்கு மாறாகவும் தர்ம நியாயங்களுக்கு புறம்பாகவும் எந்த ஒரு மனிதன் செயல்படுகிறானோ அவனுக்கு வெற்றி சாத்தியமில்லை, தொடர் தோல்விதான். அதுதான் இப்போ நடக்குது. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஒரு மனிதனுக்கு வருதுன்னா நான் என்ன கேட்குறேன், இது ஒரு தனி மனிதனுடைய பரம்பரை சொத்து இல்லை. 2 கோடி தொண்டர்களுக்கு சொந்தமான சொத்து, புரட்சியர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவுக்கு சொந்தமான சொத்து. இந்த நிலைப்பாட்டை அந்த இருவரும் தலைவர்களுடைய ஆன்மாவும், இந்த கட்சிக்காக உயிர் நீத்த தொண்டர்களின் ஆன்மாவும் எடப்பாடி பழனிசாமியை ஒருபோதும் மன்னிக்காது. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துரை கருணா அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் அண்ணா. வணக்கம் சிவதரா, நலமா இருக்கீங்களா? நல்லா அண்ணா, எப்படி மகிழ்ச்சி, சிறப்பு, நல்லா. நீ கடந்த பேட்டிகளில், அதாவது தேர்தலுக்கு முன்பு நடைபெற்ற பேட்டிகளில் குறிப்பிடும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னீங்க. அதாவது இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து அதிமுகவுக்கு மிக மிக முக்கியமான தேர்தல். ஒருவேளை தேர்தலில் தோல்வியுற்றால் அதிமுக பல பின்விளைவுகளை சந்திக்க வேண்டிய இருக்கும் அப்படின்னு. அந்த தேர்தலுக்கு பிந்தைய முடிவுகள் வந்து நீங்கள் கோடிட்டு காட்டிய விஷயத்தை தான் இன்றைக்கி பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. அதிமுக வந்து 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் 2 பகுதியாக பிரிஞ்சு 25 பேர் ஒருவருக்கும் 22 பேர் ஒருவருக்கும் பொதுச்செயலாளருக்கே ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கடந்த 53 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மிக நெருக்கமாக பயணித்தவன் என்கிற முறையில் தான் அந்த கருத்தை நான் பல ஆண்டுகளாகவே வலியுறுத்தி வருகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவ்வப்போது அவர் காலத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும். அப்போ வந்து இது காரசாரமான விவாதம் இருக்கும். அமைச்சர்கள் மீது, கட்சி நிர்வாகிகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீதே குற்றச்சாட்டு சொல்லி பேசுவாங்க. கட்சிக்குள்ள ஜனநாயகம். ஆமாம், அதை எல்லாமே அனுமதிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் அழிக்க முடியாது, நம்மை தவிர அப்படிம்பார். அதை எடப்பாடி பர்டிகுலர் அந்த வார்த்தையை பயன்படுத்த, அதுதான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தான் இது பூதாகரமாக வெடிக்கிற பொழுது இவர்களால் தான் கட்சியை அழிக்க முடியுமே தவிர வெளியிலிருந்து ஒரு சக்தி நம்ம அழிக்க முடியாது அப்படிங்கிற கருத்தில் அவர் ஆரம்பத்திலிருந்தே உறுதியாக இருந்தார். அந்த நிகழ்வு தான் இப்போ நடக்கிறதா நம்ம பார்க்குறோம். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த அளவிற்கு உச்சபட்ச ஜனநாயகத்தோடு செயல்பட்டார்னா, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாநில கட்சி 72 தொடங்குது. 1976 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற தேசிய கட்சியாக கொண்டு போகிறார். ஸோ அதற்கான பொதுக்குழு கூட்டம் கோவை மாநகரில் நடைபெறுகிறது. அப்போ 2 விஷயங்கள் முன்னெடுக்கிறாங்க. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாற்றுவது, இன்னொன்று கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருமே அந்த அண்ணாவின் உருவம் பொறித்த கொடியை கைகளில் பச்சை குத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு. நீங்கள் கூட குத்திருக்கீங்க. அது இருக்கு. இதுதான். ஓகே, இவ்வளவு ஆமாம்,
76ல் அவர் அறிவித்த உடனே நாங்கள் எல்லாரும் தலைமை கழகத்தில் வந்து நிர்வாகிகள் பச்சை குத்திக்கிட்டோம். இந்த பொதுக்குழுவை மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் மற்ற வரலாறுகளை பேசுவோம். அந்த பொதுக்குழுவில் இதை ஏற்கவில்லை அப்படின்னு கோவை செழியன், ஜி விஸ்வநாதன், விருதுநகர் பே சீனிவாசன், குளச்செல்லையா, உ பில்லப்பன், அந்த மாதிரி இந்திரகுமார் உட்பட பல முக்கிய முன்னணி நிர்வாகிகள் ஒப்புக்கொள்ளலை. நீங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாநில கட்சி தான் தொடரணும், பேரறிஞர் அண்ணாவே தேசிய கட்சி என்கிற நிலைப்பாட்டுக்கு வரவில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் கருத்தை பேசுங்க, இதற்கு எதிரான கருத்துடையவர்களும் பேச வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கு எதிராக, தலைவருடைய முடிவுக்கு எதிராக இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. கோவை செல்லம், ஜி விஸ்வநாதன், விருதுநகர் சீனிவாசன்லாம் பேசுகிறாங்க. அப்படியே இந்த பக்கம் நாஞ்சில் மணிகரன், எஸ் சி சோமசுந்தரம், காளிமுத்து, மற்றவர்கள் எல்லாத்தையும் பேச வைக்கிறார். இவர்கள் புரட்சித் தலைவருடைய ஆதரவு நிலைப்பாடு. இறுதியில் வாக்கெடுப்பில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர், நிறுவன தலைவர், பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படணும். காளிமுத்து சொன்னார், கட்சியே அவர் தான், அவர் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு கட்டுப்பட்டு போகிறது தான் தொண்டர்களுடைய கடமை, அதற்கு மாறான கருத்து கொண்டவர்கள் வெளியில் போகலாம் அப்படின்னு. அவங்க நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க, கோர்ட்டுகள்லாம் போனாங்க, ஒன்றும் நடக்கல. இது வந்து இப்போ நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலேருந்தே இது. ஆமாம், அப்போ ஜனநாயக ரீதியில் அதை அனுமதிச்சார், எல்லாரையும் பேச அனுமதிச்சார். இவங்க கோர்ட்டுகள்லாம் போயிட்டு அப்புறம் 6 மாதம் ஒரு வருஷத்தில் எல்லாருமே வந்துட்டாங்க. அவர்களில் யாரையுமே கட்சியின் அடிப்படை உறுப்பிலிருந்து ஒருபோதும் தலைவர் நீக்கலை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய எண்ணம், அவருடைய நோக்கம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரசியல் களத்திலிருந்தும் ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும். அதுக்காக தான் கட்சியை தொடங்குறாரு. தொடக்க முதலே இது தொண்டர்கள் கட்சிங்கிறாரு. தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு சென்றவர்களையும் அரவணைக்கிறார். அதே மாதிரி தான் 87 டிசம்பர் தலைவர் இறந்தோடனே 88 ஒரு பிரச்சனை, 88 89 பிரச்சனை உருவாகி ஜே அணி ஜா அணின்னு ஜானகி அம்மா தலைமையில் ஒன்று, ஜே அணி தள்ளி இருக்குது. அப்போ இந்த 2 தரப்பும் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அப்புறம் ஜானகி அம்மாள் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்து ஒரே ஒருத்தர் தான் பிஹெச் பாண்டியன் தான் ஜெயிக்கிறார் 50-52 தொகுதியில் போட்டு. இந்த பக்கம் 27 தொகுதிகளில் வெற்றி பெற்று செல்வி ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவரானே தலைவருடைய தொண்டர்கள் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் கட்சி ஒன்றிணைந்தால்தான் தலைவருடைய கட்சி நிலைத்திருக்கும்னு சொல்லிட்டு அந்தம்மா மரியாதையை ஒதுங்கிட்டாங்க. சேவல் புறான்னு நின்று எதிரெதிர் அணியில் இருந்துட்டு ஒற்றுமைப்படுத்தப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 91 ஒரு மகத்தான வெற்றியை பெற்றதை நம்ம பார்த்தோம். அது அந்த காலகட்டம். அதற்கு பின்னாடி செல்வி ஜெயலலிதா கட்சி தலைமை பொறுப்பேற்றதுக்கு பிறகு மூத்த முன்னோடிகள் பலருமே ஒரு அதிருப்தி ஏற்படுற போதெல்லாம் வெளியில் வந்தாங்க. நம்ம பார்த்தோம், 4 அணி, நாவல நெடுஞ்செழியன், அரங்கநாயகம், பண்டிட் ராமச்சந்திரன், திருநாவுக்கரசர், மூத்த முன்னோடிகள், கட்சியினுடைய முதன்மை பொறுப்பில் இருந்தவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசினாங்க. ஒரு 6 மாதம் ஒரு இடத்துல ஒருத்தராக வந்து சேர்ந்துட்டாங்க. அவர்களை சேர்த்து கொண்டார். அதுதான் பெரிய, அதாவது தன்னை விமர்சி செய்தாலும் அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. அதன் பிறகும் பார்த்தோம், போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுக என்று பல முன்னணியினர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பேசினார்கள். அவர்களையும் அரவணைத்து காலப்போக்கில் சேர்த்துட்டாங்க. இந்த 2 தலைவர்களுடைய நோக்கம் என்ன? கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம். அந்த வெற்றி அரசியல் களத்தில் திமுகவை வீழ்த்து ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரக்கூடிய வெற்றியாக இருக்கணும். அப்போ இந்த 2 தலைவர்களும் தங்கள் உயிரை பணைய வைத்து இந்த கட்சியை காப்பாற்றினாங்க. புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை கொல்ல பல முறை முயற்சி, அவர் மீதே கொலை வழக்கெல்லாம் இருந்தது. அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்களையும் கொலை செய்ய முயற்சி நம்ம பார்த்தோம். காரில் மோதி பல சந்தர்ப்பங்களில் இருந்தது. அப்போ தங்களுடைய உயிரை பணயம் வைத்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தன் சொத்துக்களை விற்று சொத்துக்களை அடமானம் வைத்து இந்த கட்சியை கட்டி காப்பாற்றி கொண்டு வந்தார். அப்போ இந்த 2 தலைவர்களும் கட்சிக்காக கடுமையாக உழைத்து அந்த கட்சியை வெற்றி பாதையில் அழைத்து சென்றார்கள். 1977, 80, 84 ஒரு ஹார்ட்ரிக் வெற்றி. செல்வி ஜெயலலிதா அவர்களும் 2021, 91, 2001, 2021, 2016 ஒரு 4 முறை அவங்களுமே மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தை. அப்போ 7 முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்தது. தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய கட்சி. திமுகவை விடவும் தொண்டர்கள் பலம், நிர்வாகிகள் பலம், கட்சி தொண்டர்கள் ஆதரவு, மக்களுடைய ஆதரவு இருந்த ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கம். இப்போ இந்த 2 தலைவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்காக என்ன செய்தார், கட்சி வளர்ச்சிக்காக என்ன செய்தார், கிடைத்த முதலமைச்சர் பொறுப்பை தக்க வைத்து கொண்டு தன்னை முன்னிலைப்படுத்தினார். இந்த 2 தலைவர்களும்
கட்சியை முன்னிலைப்படுத்தினார்கள். கட்சி முக்கியம் என்று கருதினார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிலைப்படுத்தி கட்சியில் இருந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாம் புறக்கணித்து திராவிட முன்னேற்றக் கழகம் தான் எதிரி என்று புரட்சியர் எம்ஜிஆரும் செல்வி ஜெயலலிதாவும் களமாடினார்கள். தொண்டர்களை அந்த அளவுக்கு தங்கள் களமாட விட்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சி ஒன்றிணைய வேண்டும், ஒருங்கிணைந்தால் தான் நமக்கு வெற்றி சாத்தியம் என்று பேசுகிற தலைவர்களெல்லாம் எதிரிகளாக கருதி இங்கிருந்து ஒவ்வொருத்தராக வெளியேற்றுறார். இப்போ கடைசியாக இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவதற்கும் அவர் அந்த 4 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திலே நிலைப்பதற்கும் அதை தொடர்ந்து எதிர்க்கட்சியாக வருவதற்கும் துணை நின்ற தங்கமணி வேலுமணி, இந்த 2 பேர் தான் அவங்க வலதுகரம் இடதுகரமாக இருந்தவர்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்ட அந்த சட்ட பிரச்சனைகள் நம்ம பார்த்தோம். திரு ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்தது, ஓபிஎஸ் அவர்கள் இந்த பக்கம், திருமதி சசிகலா ஒரு பக்கம், புகழேந்தி ஒரு பக்கம், கேசி பழனிசாமி ஒரு பக்கம், பல நீதிமன்றங்கள், டிடிவி உட்பட பல நீதிமன்ற வழக்குகள், உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் ஏன் தேர்தல் ஆணையத்திலும் கூட சட்ட போராட்டம் நடைபெற்ற பொழுது அந்த சட்ட போராட்டத்திற்கு துணை நின்று முழு வீச்சாக பாடுபட்டு எடப்பாடிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை உருவாக்கியதில் சிவி சண்முகத்துக்கு பெரும்பங்குண்டு எல்லாருக்குமே அது தெரியும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் குறிப்பிட்ட இந்த 3 பேருமே எடப்பாடிக்கு எதிராக நிற்கிறாங்க. அதாவது தங்கமணி ஆகட்டும், வேலுமணி ஆகட்டும், சிவி சண்முகம் ஆகட்டும், இவங்க 3 பேருமே எடப்பாடிக்கு எதிராக தானே நிற்கிறாங்க. அதுதான் இப்போ சொல்ல வந்தேன். தொடர் தோல்வி. நீங்கள் ஒரு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணுங்கள், பொதுக்குழுவை கூட்டுங்க, பொதுக்குழுவை கூட்டி மறுபடியும் நம்ம கட்சியை ஒரு மறு கட்டுமானத்துக்கு கொண்டு வருவோம். ஏன் இந்த தோல்வி, தொடர் தோல்வி? 11 தோல்விகள் நீங்கள் தலைமை பொறுப்பேற்றதுக்கு பிறகு கட்சி தொண்டர்கள் சோர்வடைந்து விட்டார்கள். இனி எதிர்காலம் இல்லை என்கிற நிலை உருவாயிடுச்சு. பொதுக்குழுவை கூட்டி இது தொடர்பாக விவாதிப்போம். அதெல்லாம் வேண்டாங்க, தோல்வி வெற்றிங்கிறது சகஜம் தானுங்க அப்படின்னு புறக்கணிக்கிறார். இன்று வரைக்கும் புறக்கணிக்கிறார். அதனால் இவங்க ஒரு எதிர் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியது. ஒரு தோல்வி, 2 தோல்வி, ஒரு 5 தோல்வி வரைக்கும் ஒரு சரிப்பா இது சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஆனால் தொடர்ந்து ஒரு கட்சி தோல்வி அடைந்துட்டு இருக்கும் போது அந்த கட்சியை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சோர்வு மனநிலைக்கு போயிடுவாங்க. அந்த சோர்வின் உச்சம் தான் இந்த போராட்டம் அப்படி இல்லை. நிச்சயமாக நான் என்ன சொல்கிறேன், தொடர் தோல்விகள் வருது. நீங்கள் 210 தொகுதியில் போட்டிட்டு நாம் வந்து மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோன்னு பிரச்சாரம் பண்ணீங்க. சரி, இது முடியாதுங்க, கூட்டணியை பலப்படுத்துவோம் வரணுன்னதுக்கு இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். இது நான் சொல்லலை, இப்போ பேசுகிறாங்க. நான் தொடக்கத்திலேருந்தே சொல்லி வர்றேன். இன்றைக்கு நம்ம சிவி சண்முகம், வேலுமணி போன்றவர், ரத்த விஸ்வநாதன் போன்றவர்லாம் அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. அந்த 2024 தேர்தலில் செங்கோட்டையன் தலைமையில் ஒரு 6 பேர் போய் பேசுகிறாங்கல்ல, கட்சி ஒற்றுமை முக்கியம்னு. அதில் 5 பேர் இப்போ எதிரான. அந்த 5 பேர் அன்றைக்கு 2024 அவங்க 6 பேரும் உறுதியாக இருந்து அன்றைக்கே பொதுக்குழுவை கூட்டி பண்ணியிருந்தாங்கன்னா கட்சி இன்றைக்கி ஓரளவுக்காவது நல்லா இருந்திருக்கும். இவ்வளோ காலம் பொறுத்து இருந்தாங்க, இவர் சொன்னதை நம்பினாங்க. தனித்து 146 இடம் வருவோம், 200-210 இடங்களில் வெற்றி பெற்று வருவோம். 2-3 தனியார் நிறுவனங்கள் ஆய்வு, தமிழக அரசினுடைய காவல்துறை, உள்துறையினுடைய அந்த ஆய்வு, இது எல்லாமே நமக்கு ஃபேவராக தான் இருக்குது. திமுகவுக்கு எதிராக மக்கள் வந்து கோபாவேசத்தோடு இருக்கிறார்கள். அரசூழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் அத்தனை பேர் எதிராக இருக்கிறாங்க. அதனால் நம்ம ஜெயிச்சிருவோம், நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு யாருடைய ஆலோசனையும் கேட்கல. அதாவது இது தேர்தலுக்கு பிறகு அவர் வெற்றி பெற்றிருந்தா இன்னைக்கு ஆக ஓகோன்னு கொண்டாடி இருப்பாங்க. எடப்பாடி அவர்கள் அவர் செய்த பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப புகழ்ந்து புலகாங்கிதம் அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தோல்வி அடைந்த பிறகு அவர் சொன்ன விஷயங்கள் எதுவுமே நடக்காத போது குறிப்பிட்ட சில நிர்வாகிகள் சொல்கிறத இப்போ தோல்விக்கு பிறகாவது அவர் திருந்திக்கலாம். கேட்கணும்ல அதுதான் சொல்கிறேன், பிடிவாதம். அதாவது இது சர்வாதிகாரத்தின் உச்சம், ஒரு எதேச்சாதிகார போக்கு, அது ஒரு துரோக மனத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கு வெளியில் வந்திருக்கிற மூத்த தலைவர்கள் ஒரு 6-7 பேரோட கடந்த 2 நாட்களாக பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் 100% கடந்த 4 ஆண்டாக சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து கேட்கலை. நாங்கள் கூட எங்களுக்கு கோவம் மேலே இப்படி எடப்பாடிக்கு எதிராக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாருன்னு. ஆனால் தலைவர் கட்சி நல்லா இருக்கணும், ஒன்று சேரணும், வெற்றி பெறணுங்கிற அந்த கருத்தாக்கம் உங்களிடம் இருந்தது. அது இன்னைக்கு எங்களுக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த தலைவர்கள் சொன்னாங்க. புரட்சி திரு எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதாவுடைய தலைமையில் பயணித்த நாங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமொழியிலும் பயன்படுத்தோம் என்பது எங்களுக்கு அவமானகரமாக இருக்கிறது, வேதனைப்படுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அரசியலில் வெற்றி பாதையில் அழைத்து செல்வார் என்று நம்பி வந்த தலைவன் இப்படி கொண்டு போய் எங்களை வந்து அதல பாதாளத்தில் தள்ளி விட்டுட்டாரே அப்படிங்கிற மாதிரி. இதில் எனக்கு இன்னொரு முரண்பாடான விஷயமும் இருக்குது. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பியிருக்கிற இவர்களுடைய செயல் வரவேற்கத்தக்கது. ஆனால்
தாவேகாவோடு இணைந்து அந்த அமைச்சரவையில் பங்கேற்று இவர்கள் 5 ஆண்டுகள் அவர்களோடு இருந்து விட்டால் அதிமுக இன்னும் மோசமான தோல்வியை தரும். கரைஞ்சிரும் இல்லையா? நிச்சயமா. ஏன்னா நீங்கள் 4 வருஷம் 5 வருஷம் தாவேகா அமைச்சரவையில் இருந்துட்டு வெளியில் வந்து யாரை எதிர்த்து போராடி தலைவராட்சி அம்மா ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொல்லுவீங்க. அதனால தான் வெளியிலிருந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா, இப்போ எடப்பாடி பழனிசாமி, இந்த பீரியடில் நடந்த அதிமுகவினுடைய செயல் திட்டங்கள், மக்களுக்கான நலத்திட்டங்கள், அதை மீண்டும் கொண்டு வாங்க, அந்த மாதிரியான ஒரு 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 குறைந்தபட்ச செயல் திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு. நீங்கள் 1 ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு அது போக்கு சரியில்லை, புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் வழியிலும் அம்மா வழியிலும் இந்த ஆட்சி போகலை, மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுது அப்படின்னு வெளியில் வந்து 2-3 வருஷம் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா அதிமுகவை இன்னொரு வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்கு அது உதவும். ஆனால் நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா இன்னும் மோசமாயிடும். எடப்பாடி பழனிசாமி ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போனதை விடவும் மோசமான நிலைக்கு இந்த கட்சி போயிடும். எனவே தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் தார்மீக பொறுப்பேற்று ரிசைன் பண்ணி பொதுக்குழுவை கூட்டுவோம், பொதுக்குழுவில் உங்கள் மேலே இன்னும் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, நீங்கள் தான் தொடரணும்னு சொன்னால் தொடருங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரு மறுசிந்தனைக்கு வரணும், தலைமை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் போயிடுங்க, ஒரு தார்மீக பொறுப்பேற்று ரிசைன் பண்ணுங்க. நீங்கள் 1980 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே திமுகவினுடைய தலைவர் கருணாநிதியும் பொதுச்செயலாளர் நெடுஞ்செழியன் 2 பேருமே அறிவாலயத்தில் வந்து ரிசைனேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த தோல்விக்கு நாங்கள் பொறுப்பேற்று ராஜினாமா செய்கிறோம் அப்படின்னு. அப்போ செயற்குழு பொதுக்குழு கூடி கட்சிக்கு இந்த தலைமை 2 பேருமே இருக்கணும், ஒட்டுமொத்தமாக கட்சியின் தோல்விக்கு நாங்கள் எல்லோருமே பொறுப்பேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் அவங்கள கொண்டு வரணும்னு தீர்மானம் போட்டு கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு ஃபார்மாலிட்டியாக இருந்தாலும் அந்த அடிப்படை புரிதல் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அப்படிங்கிறது தான். கட்சி கிட்டத்தட்ட 45-48% வரைக்கும் இருந்த அதிமுக வாக்கு வங்கியை 20 கொண்டு வந்து நிறுத்திட்டார். கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்து அந்த வாக்கு வங்கியை சிதைச்சிட்டார். இரட்டை இலைக்கென்று ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது, அதுவுமே எடப்பாடியை நம்பி போகலை அப்படிங்கிறது தான் வேதனையான விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே சார், நீங்கள் குறிப்பிடும்போது திமுக குறித்து குறிப்பிட்டுங்க, அதாவது அவங்க தோல்விக்கு பொறுப்பேற்று திரு கருணாநிதி அவர்களும் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களும் பதவியை ராஜினாமா செய்தார்கள். இப்போ நான் அது சம்மந்தமான ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். திமுகவிலும் இதே மாதிரி, அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அந்த கட்சி விட்டு வெளியில் வந்தார். அப்போ அவர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து இது பண்ணார். அப்போது திமுகவில் ஒரு பின்னடைவு சுணக்கம் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி தான் திரு வைகோ அவர்களும் கட்சியை விட்டு திமுக விட்டு பிரிந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மதிமுகன்னு தொடங்கினார். அப்போவும் ஒரு திமுகவுக்கு பெரிய செட்பேக் ஏற்பட்டுச்சு, ஒரு பின்னடைவு ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த திமுக வந்து இன்னும் நிலைத்து நிற்கக்கூடிய உயிரோட்டமான ஒரு கட்சியாக இருக்கிறது. அதிமுகவுக்கு இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும் போதெல்லாம் இந்த கட்சி நிலைக்குமா நிலைக்காதா, அடுத்து என்ன நடக்க போகிறதுங்கிறத தொண்டர்கள் மத்தியில் ஒரு கேள்வியாகவே இருக்கு. இது ஏன் தொடருது இந்த கதை? அதாவது எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி, செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகும் சரி, ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் என்று சென்றார், அப்போதும் சரி, திருமதி சசிகலா அவர்கள் வந்து கட்சியை கையெடுத்து போகும்போது அவரோட சிறைவாசத்திற்கு போனார், அதற்கு பிறகும் போது ஒவ்வொரு முறையும் ஒரு கேள்விக்குறியாகவே அதிமுக இருக்கிறது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அதனுடைய கட்டமைப்பு, அதை வழிநடத்திய திரு கருணாநிதி அவர்களுடைய அணுகுமுறை போக்கு, அதுதான் முழு முதற் காரணம். அவர் மீதான ஈர்ப்பு, தொண்டர்களுக்கு அது மீதான ஈர்ப்பு. 13 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருந்து 1976 ஆட்சி போயிடுச்சு. 77, 80, 84 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு தொடர் வெற்றியை பெறுகிறார். ஒவ்வொரு தேர்தலையும் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று கருதி இலவு காத்த கிளியாக ஏமாந்த திரு கருணாநிதி அவர்கள் அந்த 13 ஆண்டுகளாக தொண்டனுக்கு உணர்ச்சிகரமான கட்டுரைகளை எழுதி தன் தொண்டனை பூரா 100% கூடவே வச்சிருந்தார். உடன்பிறப்பே ஒவ்வொரு கடிதங்களும். ஆமாம். அப்போ அவங்களுக்கு வேலை திட்டம் கொடுத்தாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக 77, 80 மட்டும் ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், கட்டமைப்பை பலப்படுத்தி கட்டமைப்பை பலப்படுத்தினார். கட்சியை உயிரோட்டமாக வச்சுருந்தார். நிர்வாகிகள் அவர்களோடு அந்த அதிருப்தி நிலையில் இருந்தானா அவனை உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படிம்பாரு. அவன் வீட்டில் கல்யாண காது குத்து எதுனாலுமே போயிடுவார். இன்றைக்கு அதிமுகவை வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களோடு தொடர்பே இல்லை. அவர் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு ஆதரவு தெரிவித்து அங்கிருந்த அந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை தாண்டி சிந்திக்கலை. அவர்கள் மூலமாக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களையும் என்னன்னா இந்த கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று கைப்பற்றி கொண்டாரே தவிர இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும்,
இது தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்கிற சிந்தனை இல்லை என்பதனுடைய விளைவுதான். இளைஞர்கள் பலர் இப்போ இல்லை. தலைவர் புரட்சியாளர் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு சுணக்கம் ஏற்பட்ட போது 83, 84ல் புதிய இளைஞர்களை சேர்க்கணும்னு தான் எம்ஜிஆர் இளைஞரணி என்கிற இளைஞரணியை கொண்டு வந்தார். பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அதில் இணைந்து பயணித்தார்கள். புரட்சி தலைவர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுமே ஒரு காலகட்டத்தில் அப்போ அவங்க தலைமை பொறுப்பு ஏற்கிற போது 10 வயசு 15 வயசு இருந்தவங்களாம் 5 ஆண்டுகளில் வாக்காளர்களாக மாறுறாங்க, புதிய இளைஞர்களாக. அதனால தான் இளம்பெண் பாசறை இளைஞர் பாசறைன்னு ஒரு அமைப்பை கொண்டு வந்து அதுலேயும் ஒரு 50-60 லட்சம் பேர் உறுப்பினர்கள் சேர்த்தாங்க. அப்புறம் ஐடி விங்குன்னு வந்தது. அந்த இளம்பெண் இளைஞர் பாசறையும் இல்லை, மாணவரணி இளைஞரணியும் செயல்படலை. அடுத்து வந்த ஐடி விங்கில் இருக்கிறவர்களும் செயல்படாத நிலை. இவர்களை இயக்குவதற்கு கட்சி தலைமை தவறிவிட்டது. நீங்கள் நம்ம புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, மற்ற செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி, 3 முறை 3 மாதம் 6 மாதங்களுக்கு ஒரு முறை செயல் வீரர் கூட்டம், மாவட்ட செயல் வீரர், ஒன்றிய செயல் வீரர் கூட்டம், பேரூர் செயல் வீரர் கூட்டம்னு கூட்டம் போட்டு பல்வேறு விதமான கருத்துக்களை விவாதித்து கட்சியின் நலன் கருதி தீர்மானம் போட்டு தலைமைக்கெல்லாம் அனுப்பின காலம் உண்டு. இன்றைக்கு நீங்கள் அதிமுக ஆஃபீஸை போய் பாருங்கள், கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி 2 பசங்க மட்டும் உட்காந்துக்கிட்டு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அறிவாலயத்துக்கு போய் பாருங்கள், அதனுடைய செயல்பாடுகள், கட்சி நிர்வாகம். காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஒன்றுமே இல்லைன்னு கீழே போனது. சத்தியமூர்த்தி பவனில் நிர்வாகிகள் வர்றாங்க, கட்சி விஷயமே இருக்காங்க. இங்கே யாருமே நிர்வாகிகள் வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த போட்ட ஒரு 40-50 அமைப்பு செயலாளர் 10 பேருக்கு தலைமை கழகமே தெரியாது போல தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு எவ்வளோ பெரிய இயக்கம். 1000 ஆண்டுகளை கடந்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நின்று நிலைத்திருக்கும்னு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பேசினார். 1977 தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவரை கொல்லுவதற்கான ஒரு முயற்சி நடந்தது. இதே அம்பத்தூர் பகுதியில் தான் அவர் வேனில் வர்றாரு, வேனை கவுத்தணும்னு ரெடி பண்ணி வேனை கவிச்சிட்டாங்க. அவர் வேனை மட்டும் அனுப்பிச்சிட்டு வேறு காரில் வந்தார். அதனால் அவர் உயிர் தப்பி போனார். அப்போ அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு இடத்துல பேசுகிறார். அதே போன்று தானே செல்வி ஜெயலலிதா அவர்களும் சட்டப்பேரவையில் பேசும்போது எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் இந்த 100 ஆண்டு காலம் கட்சி இல்லை, 100 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார். தலைவர் கட்சி 1000 ஆண்டுகளை கடந்தும் நின்று நிலைத்திருக்கும்னார். செல்வி ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்தில் 100 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக இருக்கும் அப்படின்னு பேசினாங்க. ஆனால் இன்றைக்கு எந்த நிலைமைக்கு கொண்டு போய் வச்சிருக்காரு. ஆக ஒரு கட்சியை தலைமை ஏற்று வழி நடத்துவதற்கு அந்த பண்பு, தலைமை பண்பு, அனைவரையும் அரவணைக்கும் பண்பு இருக்கணும். அது இல்லைன்னா கட்சி இப்படி தான் போகும். நான் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவேன். இயற்கை நியதிகளுக்கு மாறாகவும் தர்ம நியாயங்களுக்கு புறம்பாகவும் எந்த ஒரு மனிதன் செயல்படுகிறானோ அவனுக்கு வெற்றி சாத்தியமில்லை, தொடர் தோல்விதான். அதுதான் இப்போ நடக்குது. நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி புரட்சி தலைவர் இந்த கட்சியை வேறு யாரும் அழிக்க முடியாது நம்மை தவிர அப்படின்னாரு. நம்மில் ஒருவரான எடப்பாடி இந்த கட்சியை அழித்து கொண்டிருக்கிறார் என்கிற வேதனை கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களிலிருந்து தலைமை நிர்வாகிகள் வரைக்கும் வந்துவிட்டது என்பதற்கு இந்த தேர்தல் முடிவு ஒரு உதாரணம். ஓகே சார், இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு, அதாவது நீங்கள் நீண்ட காலம் ஒரு பத்திரிகையாளராக இருந்ததை விட அதிமுகவினுடைய ஒரு அடிப்படை உறுப்பினர்லேருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமாக பழகியவர். அவருடைய செய்தியாளர் சந்திப்பிலிருந்து இப்போ சமீபத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு வரைக்கும் கட்சியினுடைய நிர்வாக செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க. இப்போது இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக 47 இடங்கள் பெற்றது, திமுக 57 இடங்கள், அப்புறம் கூட்டணியாக பெற்ற இடங்களெல்லாம் வைத்து அதிமுக ஆட்சி அமைக்க திமுக சப்போர்ட் செய்வதாக, அதாவது ஒரு வெளியிலிருந்து சப்போர்ட் செய்வதாக ஒரு செய்திகள் எல்லாம் உலா வந்துச்சு. இது தொண்டர்களுக்கே ஒரு பெரிய வியப்பாக இருந்துச்சு. என்னடா இது, புதுசாக அதிமுகவும் திமுகவும் நேர் எதிரிகள், இவர்கள் எடப்பாடி முதலமைச்சராக்குவதற்காக திமுக ஆதரவு கொடுக்க போகிறதா, என்ன நடக்கிறது என்று ஒரு வியப்பான கேள்வியாக இருந்துச்சு. நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்க? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிடம், நான் என்னை பற்றி பொதுவாக ஊடகங்களில் சொல்லிக்கிறது இல்லை. பத்திரிகையாளன், திராவிட ஆய்வாளர் என்கிற பயணம் தான். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்க காலம் முதல் 1972 அக்டோபர் 10 புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை திமுக வெளியேற்றி விட்டது என்ற உடனே அன்றைக்கு வத்தலக்குண்டு நகரிலே நான் ஒரு கமிஷன் மண்டியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அன்றைக்கு எம்ஜிஆர் மன்றத்தை சேர்ந்த ஒரு 10-20 நண்பர்களோடு சேர்ந்து திமுக கொடியை இறக்கி, அப்போ தாமரை சின்னம், எம்ஜிஆர் மன்றம் தாமரை சின்னம் பொறித்த கொடி பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்த உடனே ஒரு டெய்லரை கூப்பிட்டு அதில் அந்த தாமரை சின்னத்தை வடிவமைத்து ஒரு பக்கம் அண்ணா படம், ஒரு பக்கம் தலைவர் படத்தை ஒட்டி அந்த கொடியை ஏற்றினோம். தொடர்ந்து அந்த கழக செயல்பாட்டில் பல விலைவாசி உயர்வு போராட்டம், சட்டமன்ற உறுப்பினர் போராட்டம், 3 முறை சிறைக்கு போயிருக்கேன்.
வத்தலகுண்டு திண்டுக்கல் நிலக்கோட்டை கிளை சிறைச்சாலையில் 3 நாள் இருந்து அன்றைக்கி பட்டுராஜன் தான் என்னை அழைச்சிட்டு வந்தார். அதே மாதிரி 84ல் அங்கேருந்து திருச்சிக்கு வந்து திருச்சியில் மாணவர் அமைப்பின் பேச்சாளராக இருக்கிறேன். 84லேருந்து 88. 88ல் சென்னை வந்து தலைமைக் கழகத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய அலுவலக நிர்வாகியாக இருக்கிறேன். 1978 80ல் 78ல் 82ல் தொடங்கப்பட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணியினுடைய அலுவலக நிர்வாகியாகவும் தலைமைக் கழகத்தில், அதனால தான் புரட்சித் தலைவரோடு எனக்கு அந்த நெருக்கம் இருந்தது. 84க்கு பிறகு பத்திரிகையாளர் நான் வர்றேன். மன்ற முரசு, அண்ணா, பொன்மனம், நமது எம்ஜிஆர் கழகம் தொடர்பான அந்த பத்திரிகைகளில் தான் தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். இன்றைக்கும் கூட கடந்த 40-50 ஆண்டுகளாக ஒரு பத்திரிகையாளனாக இன்றளவும் இன்றைக்கும் சட்டசபை செய்திகளை நீங்க சட்டசபை செய்திகளை இன்றளவும் கிட்டத்தட்ட 40-42 ஆண்டுகளாக தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கை பற்றிய விமர்சனங்களை சென்னை தொலைக்காட்சியிலும் அகில இந்திய வானொலியிலும் நேற்று கூட அதை கொடுத்துட்டு வந்த செய்தியை. நீங்க வந்து ஒரு திராவிட இயக்க ஆய்வாளருங்கிறத விட ஒரு பத்திரிகையாளராக தொடர்ந்து இருந்துட்டு இருக்கீங்க, ஒரு மூத்த பத்திரிகையாளருங்க. அதான் இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது அந்த விஷயத்தை கேட்டேன். இந்த மாதிரி அதிமுக ஆதரவு, அதாவது அதிமுகவுக்கு திமுக ஆதரவு கொடுக்கறது நிலையை ஒரு தொண்டராக எப்படி ஃபீல் பண்றீங்க, ஒரு பத்திரிகையாளரை தாண்டி? ஆமா, உண்மையான புரட்சித் தலைவருடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களும் செல்வி ஜெயலலிதாவோடு பயணித்தவர்களும் திமுக தான் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு திருமதி சசிகலா சொன்னாங்களே, கனவுல கூட அண்ணா திமுக தொண்டை ஏற்றுக்க மாட்டான். இந்த நிலைப்பாடை எப்படி அவங்களுக்கு யோசிக்க மனசு வந்ததுன்னு சொன்னாங்க. அதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குங்க. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு போட்டி போட்டுட்டு தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக களமாடி விட்டு அவர்களோடு இணைந்து ஆட்சி அமைக்கணுங்கிற அந்த எண்ணம், சிந்தனை எப்படி ஏற்பட்டது உங்களுக்கு? அப்போ அந்த இருவரும் தலைவர்களை மதிக்கலை, கட்சியை மதிக்கலை. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையில் சொல்கிறார், போனவங்களுக்கெல்லாம் பதவி வெறி பணம் அப்படின்னு சொல்லி. இந்த பதவி வெறியினுடைய உச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதுங்கிறது தான் இந்த நிலைப்பாடு என்பது. நான் கூட அப்படியெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொன்னேன். ஆனால் ஆழமாக விசாரிக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமியை புதுச்சேரி ரிசார்ட்டில் அந்த 47 எம்எல்ஏகளை அழைச்சி வச்சு பேசுகிறாரு. இன்றைய அரசியல் சூழல் என்பது அதிமுகவை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது, நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த நாளே தம்பிதுரை சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஆட்சி நடைபெறும், மக்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியை விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு போறார். செம்மலை கூட சொன்னார். அன்றைக்கே செம்மலை சொல்றார், அவர் வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த நிலைப்பாட்டில் கிங் மேக்கர்ல அவர் தான் கிங்குன்னு சொல்றார். அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் தயவோடு ஆட்சி அதிகாரத்தை நடத்த வேண்டும் என்கிற சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்தது? தொண்டன் கேட்கிறான். கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய பொதுச்செயலாளர் திரு பேபி அவர்கள் கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட சொன்னார். அதாவது திமுக இந்த ஒரு இனிஷியேஷனை எடுத்திருக்கிறாங்க, அதாவது அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு நம்ம வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கலாம் என்று ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பட் அது எங்களுக்கு ஒத்து வராதுங்கிறதுனால நாங்கள் அதுக்கு சம்மதிக்கலை அப்படின்னு சொல்லி. அதாவது திமுக இந்த முயற்சியை எடுத்திருந்தா கூட அதிமுக அதை எப்படி ஏற்றுக்கொண்டதுங்க தான் ஒரு கேள்வியா இருக்கு இன்னைக்கு. இல்லை, திமுக அனுதாபிகள், திமுகவை விரும்புகிற பல அவர்களுக்கு நோக்கம் என்னவென்றால் விஜய் வந்து ஆட்சி அமைக்க விடக்கூடாது என்பது அவங்கள் நோக்கம். ஆமாம். குறிப்பாக அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு நாள் கூட விஜய் முதலமைச்சராக பதவியேற்று முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கு. அதை செயல்படுத்துவதற்காக பல்வேறு முயற்சிகளை ஈடுபட்டிருக்காங்க. நான் அறிந்த வகையில் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி கூட வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். திராவிட கட்சிகளை வீழ்த்தி விட்டு பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு தான் கடந்த 10 ஆண்டுகளாக முயற்சி மேற்கொள்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலை பயன்படுத்தி புறக்கடை வழியாக வந்து ஆளுநர் ஆட்சினாலே அது பாஜக ஆட்சியாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை 6 மாதமோ 1 வருடமோ நடந்ததுன்னா அது பாஜக ஆட்சியாக இருக்கும். திமுக அதிமுகவினுடைய எதிர்காலம் பாதித்து விடும். எனவே இவரை நாம் விஜய் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த முயற்சி நடந்ததுனால தான் திமுக தரப்புலையும் அதை சொன்னாங்கல்ல, இடதுசாரி நண்பர்கள் சொன்னாங்க, ஆமாம் பேசினார், ஆதரவு கேட்டார், நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டோம். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திமுக அவங்களுடைய அவங்க ஆதாய அரசியலை தொடர்ந்து கடைபிடிப்பதனால சாமர்த்தியமாக இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் எப்படி அதை ஏற்றுக்கிட்டு அது நல்லது நடக்கும், நம்மளை நோக்கி வருதுன்னு சொன்னீங்கன்னா, அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்கிற இடத்தில் இருந்து நம்ம குறிப்பிட்டது மாதிரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாடுபட்டு வளர்த்தெடுத்த இந்த அரசியல் இயக்கத்தை, மாபெரும் இயக்கம், தமிழகத்தினுடைய நம்பர் 1 கட்சியாக அதிமுக. அந்த அம்மா வந்து
கிட்டத்தட்ட இந்தியாவின் 3வது பெரிய அரசியல் கட்சி 52 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ராஜ்யசபாலையும் மக்களவையிலையும் மாநிலங்களிலும் கொண்டு வந்து ஒரு 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 பெரிய பேரியக்கமாக கட்டமைச்சு வச்சுட்டு போன ஒரு கட்சியை கொண்டு போய் திமுக தயவுல ஆட்சிக்கு போகிறோம் அப்படிங்கிற சிந்தனை வந்ததுன்னா, அப்போ ஏதாவது மிக ஆவேசமான ஆத்திரமான வார்த்தைகள்லாம் எனக்கு வருது. நான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஒரு மனிதனுக்கு வருதுன்னா, நான் என்ன கேட்குறேன், இது ஒரு தனி மனிதனுடைய பரம்பரை சொத்து இல்லை. 2 கோடி தொண்டர்களுக்கு சொந்தமான சொத்து. புரட்சியர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவுக்கு சொந்தமான சொத்து. இந்த நிலைப்பாட்டை அந்த இருவரும் தலைவர்களுடைய ஆன்மாவும், இந்த கட்சிக்காக உயிர் நீத்த தொண்டர்களின் ஆன்மாவும் எடப்பாடி பழனிசாமியை ஒருபோதும் மன்னிக்காது. இந்த நிலைப்பாடு அவர் எடுத்தது என்பதே அதை விடவும் கொடுமை. இந்த ஒரே நேரத்தில் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த 26 பேரை, தலைமை நிலை செயலாளர், மாவட்ட செயலாளர்கள், கட்சியில் இருக்கிற அமைப்பு செயலாளர், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் உட்பட அத்தனை பேரையும் நீக்குவது என்பது இந்த இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு நிகழ்வு தான். பலமுறை நான் சொன்னேன்ல, 80ல் பல தலைவர்கள் வெளியேறி போன போது கூட கட்சி நிர்வாகிகள் அவங்கள நீக்கணுங்கிற போது, அவங்க தான் போயிட்டாங்களே, அவங்கள ஏன் நீக்கணும், பரவாயில்ல ஒரு வந்துடுவாங்க திரும்ப அப்படிங்கிற போது அவர் எதிர்பார்த்த மாதிரியே, புரட்சி எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டாங்க. இந்த நிலைப்பாட்டில் எடப்பாடி உறுதியாக இருப்பாரே என்றால் கட்சியினுடைய எதிர்காலமே மோசமாயிடும். சரி சார், அதாவது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக சட்டப்பேரவையை நீங்கள் உற்று நோக்கி கவனித்து ஒரு பத்திரிகை செய்தி கொடுக்கறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வியை நான் கேட்குறது ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியிலையும் பொது ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, 25 எம்எல்ஏக்கள், அதிமுகவுடைய 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். அதாவது நம்பிக்கை தீர்மானத்தின் மீது வாக்கெடுத்திருக்காங்க. இந்த வாக்களித்ததன் மூலம் அந்த 25 நபர்களுடைய எம்எல்ஏ பதவி என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நீங்கள் சட்டசபையை கவனித்ததுனால உங்களுடைய பதில் என்னுடைய நான் கேட்க விரும்புகிறேன். சட்டமன்றத்தின் இறையாண்மை என்பது வேறு, நீதிமன்றத்தின் இறையாண்மை என்பது வேறு. இந்த இரண்டிலும் தலையிட முடியாது என்பதுதான் யதார்த்த நிலை. நீங்கள் பிஹெச் பாண்டியன் சபாநாயகர் இருக்கிற போது பேரவைக்கு என்று ஒரு வானளாவிய அதிகாரம் இருக்கிறதுன்னு சொன்னார்ல, அது உண்மைதான். பேரவை எடுக்கும் நடவடிக்கைகளில் நீதிமன்றங்கள் குறுக்கிடக்கூடாது, தலையிடக்கூடாதுன்னு தான் சில நீதிமன்ற உத்தரவுகளை கூட கடந்து சில விஷயங்களை பண்ணார். ஒரு கட்டத்தில் நீதிமன்றத்திற்கும் சட்டமன்றத்துக்கும் பெரும் மோதல் அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு பல சட்ட திருத்தங்கள் வந்ததன் விளைவாக பேரவையினுடைய அந்த நடவடிக்கைகளில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இருந்தாலுமே அந்த பேரவையின் இறையாண்மையை காப்பாற்றுகிற மிகப்பெரிய பொறுப்பு பேரவைத் தலைவருக்கு இருக்கிறது என்பதால் அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கிறது 2 நாள் தெரியும். இன்னொரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி தரப்பு நாங்கள் தான் அதிமுக 47 உறுப்பினர்களும் எங்களிடமாக இருக்கிறாங்க, இந்த தலைவர் கொறடாவை நாங்கள் தேர்ந்தெடுத்தவர்களை தான் நீங்கள் ஏற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. ஒரு எடப்பாடி பழனிசாமி தலைவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியோ கொறடான்னு. இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, 2 தரப்பில் இந்த பக்கமும் கையெழுத்து போட்டிருக்காங்க, அந்த பக்கமும் கையெழுத்து போட்டிருக்காங்க, கொறடாவுக்கும். அதுதான் சொல்ல வரேன். இப்போ இந்த பக்கம் எஸ்பி வேலுமணி தலைவர், கொறடா டாக்டர் விஜயபாஸ்கர் அப்படின்னு இவங்க ஒரு கடிதத்தை கொண்டு போய் 25 எம்எல்ஏக்களும் கொடுத்துருக்குறாங்க. அவங்க 47 எம்எல்ஏவும் தேர்ந்தெடுத்துங்கிறாங்க. ஆனால் அந்த 47 எம்எல்ஏங்கிறது அந்த எது வேணாலும் நடக்கலாம், நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது இருக்குது, எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கணும், ஒரு 47 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. அதை கொண்டு இவரை தேர்ந்தெடுத்ததாக கொண்டு வர்றாங்க. அதில் முரண்பாடு இருக்குது அப்படின்னு. இப்போ அங்கே ஸ்பிளிட் ஆகி சிவி சண்முகம் கையெழுத்து போடுறது முதல்ல 32 பேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது இந்த 32 பேர் இலக்கம் இருந்ததுன்னா கட்சி தாவல் தடுச்சு அதுதான் அந்த 32 பேருன்னு இவங்க அறிவித்த உடனே அந்த பேர அரசியல், ஆயாராம் காயாராம் அரசியல் தொடங்கி அந்த பக்கம் இந்த பக்கம் இழுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 25ஓட வேலுமணி சண்முகம் குரூப் இருக்குது, அவங்கள்ட்ட 22 இருக்குது. இன்றைக்கு கேசி வீரமணி இந்த வேலுமணி தரப்புல இருந்து எடப்பாடி தரப்புக்கு போயிட்டு தான் காலையில் 24, 23 ஆமாம் காலையில் ஒரு தகவல் இருக்குது. இந்த இழுக்கும் முயற்சி என்பது 2 தரப்பும் இருக்கும். ஆனால் பேரவைக்கு கொடுத்ததில் அந்த இவங்க கொடுத்த எந்த லெட்டரையும் இன்னும் அக்செப்ட் பண்ணலை அவர். எனவே கொறடா உத்தரவை மீறி தகுதி இழப்பு செய்ய வேண்டும் என்கிற இந்த புகார், எடப்பாடி தரப்பு புகாரையோ அல்லது எடப்பாடி தரப்பினரை தகுதி இழக்க செய்ய வேண்டும் என்று
எஸ்பி வேலுமணி தரப்பில் கொடுத்திருக்கிற இந்த புகாரையோ, இந்த 2 புகார்களையும் இன்னும் பரிசீலிக்கவில்லை. கொறடா உத்தரவு என்பது இந்த நிலைப்பாட்டில் சரியா வராது அப்படின்னு தான். இப்போ அடுத்து பேரவை கூடுகிற பொழுது ஒரு 15 நாட்கள் கால அவகாசம் எடுத்துக்குவாங்க இந்த பிரச்சனைகளில். அடுத்து கவர்னர் செஷனோ, அதை தொடர்ந்து பட்ஜெட் செஷனோ வர்றபோது எடுத்துக்குவாங்க. அப்போ பேரவைத் தலைவருடைய முடிவு இறுதியானது. அதில் இந்த பேரவையில் அதிகபட்ச உறுப்பினராக இப்போ சிவி சண்முகம் சொன்னார்ல, ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் போகிற பொழுது அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தங்களுக்கான தலைவரை, கொறடாவை, துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அந்த அடிப்படையில் நாங்கள் கொடுத்ததை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எடப்பாடி தரப்பு என்னன்னா, அந்த மகாராஷ்டிரா ஷிண்டே வழக்கை சுட்டிக்காட்டி பார்ட்டி ஹெட்டு தான். கொறடா முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில பார்ட்டியுடைய தலைவர் அதனால அப்போ அவருக்கு அதிகாரம் இருக்கு. அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அதை கிளைம் பண்றாரு. இப்போ பேரவைத் தலைவர் எதை இறுதியாக எடுக்க போகிறார்? என்னை பொறுத்தளவில் என்னன்னா, இந்த 25 உறுப்பினர்கள் இருக்கிறது. இப்போ கேசி வீரமணி அங்கே போய் நான் போயிட்டேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னா 24, அப்படியும் இவங்க 23 தான் இருக்கும். அதனால் பேரவை பொறுத்தளவில் இந்த பக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இது அதிமுக 1, எடப்பாடி அதிமுக 2ன்னு அவர் கொண்டு வரலாம். அப்புறம் இவங்க நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் என்ன உத்தரவு வருதோ அந்த அடிப்படையில் யாருக்கு பதவி போக போகிறது, யார் பதவி காப்பாற்றப்பட போகுதுங்கிறது நம்ம அடுத்தடுத்து தான் தெரியும். இப்போ ஒரு அறுதிட்டு சொல்ல முடியாது. இப்போ அதை சொல்ல முடியாது. என்னன்னா, நான் பேரவைத் தலைவருக்கான உயர்ந்தபட்ச அதிகாரம் இருக்கிறது என்பதற்கு தான் தொடக்கத்திலே சில விஷயங்களை சொன்னேன். இங்கிருந்து வெளியிலிருந்து போகிற எந்த ஆர்டரையும் பேரவைத் தலைவர் ஏற்கலை. நீங்கள் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்தபோது நான் தானே கட்சிக்கு ஒருவர்னு பேச விடுறீங்க, அதிமுக சார்பாக நான் பேசிட்டேன், அப்புறம் ஏன் எஸ்பி வேலுமணியை பேச விடுறீங்கன்னு கேட்குற பொழுது அது பேரவைத் தலைவருக்குரிய தனியாக அவருடைய ஆமாம் அவர் கேட்டார். அவர் பேசுறதுக்கு யார் பேச வேண்டும் யார் பேசக்கூடாதுங்கிற முடிவை நான் தான் எடுக்கணும், அந்த அடிப்படையில் அவரை பேச விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னார். அரசியலில் வெளியில் நடக்கிற அரசியல் கட்சிகளின் பிரச்சனை என்பது வேறு, அந்த அழுத்தத்தை பேரவை ஏற்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசட்டும், எஸ்பி வேலுமணி பேசட்டும். 47 அதிமுக உறுப்பினர்களும் என் கூட தானே சொன்னீங்க, இந்த 47 அதிமுக உறுப்பினர்கள் அவரும் ஒருத்தர் தானே, அந்த அதிமுக உறுப்பினரே ஏன் பேச விடாமல் செய்கிறீங்க, அவர் பேசட்டும், அவர் பேச்சை அவையும் கேட்கட்டும், நாடும் கேட்கட்டும்னார். என்ன நான் சொன்னேன்ல தொடக்கத்தில், இந்த மூவர் குழுவில் இவர் இருந்தார், ரோட்டில் போகிறவன் வர்றவன்லாம் குழுன்னு வருவான், அவங்களோட பேசணுமான்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல. இன்றைக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களேன்னு அவர் அனுமதி பெற்று தான் எடப்பாடி பழனிசாமி பேச முடியும். கண்டிப்பாக அவர் அனுமதி மறுத்தா உட்காருனா உட்காந்துடும். காலம் ஒரு பாடத்தை எடப்பாடிக்கு கற்பித்திருக்கிறது. இந்த பாடத்தை அவர் கற்றுக்கிட்டு கட்சி நலன் கருதி அவர் ரிசைன் பண்ணிட்டு மற்றவர்கள்ட்ட வடிவிட்டு போனால் தான் நல்லதுன்னு பார்க்குறேன். ஓகே சார், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்பது. அதுவரைக்கும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நல்ல பல தகவல் கொடுத்ததற்காக நன்றி, வணக்கம் சார். நன்றி.